எங்கிட்ட வேற வழி இருந்தா நான் அண்ணா பேசி இப்படித்தான் கொடுக்கணும்னு கேட்பேன். வழி விதியத்து போய்த்தானே நான் வந்திருக்கேன். இப்போ நீ எப்படி கொடுக்குறியோ நான் ஏத்துக்கிறேன். மேலும் சொத்து ஒன்னது, அந்த சொத்தை எப்படி வேணா நீ அடக்கி ஆண்டு கொள்ளலாம். இனிச்சிறுது நன்றா. ஆனா ஒன்னடி எனக்கு தெரியும், என்னைக்கோ ஒரு நாள் நீ கொடுத்து தானே ஆகணும். அதை மட்டும் நீ மறுக்கவே மாட்டாயோ இல்லையோ. பரதனுக்கும் கொடுத்துட்டாரு, என்ன ஒரு 14 வருஷம் தள்ளி போச்சு, அவ்வளவுதான் விஷயமே தவிர கொடுக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்லலே. அப்ப எப்பவுமே பகவானுடைய இதயத்துக்கு ஏத்த சமயத்துல கேட்டுக்கணும். இது கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். அவருக்கு எப்ப பிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையோ. அவர் சிரிக்கிறாப்புல இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னா, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், உற்சவம், பரம பாகவதர்கள் இவர்களுக்கு நடுவில் இருக்கிறச்சே அவருடைய ஒரு மயக்கத்தில் இருப்பார். அந்த மயக்கத்தில் இருக்கிறச்சே சட்டுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். அவருக்கு புரிஞ்சு படுத்துனா எனக்கு ஆபத்து. அதனால அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அவர் கண்ணு கொஞ்சம் மயங்கிருக்காப்புல, சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டா கண்ணெல்லாம் சுமாரா தெரியும், அப்படியே ஆடிண்டே இருக்கும் பாருங்க. வீதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்காளோ இல்லையோ. அதை வேதாந்த தேசிகம் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். நான் எப்ப தெரியுமா இந்த பகவானிடத்துல கேட்பேன், ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். பெருமானுடைய நிஷாமயது மாம்நீளா யத்போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம். பக்கத்தில் இருக்கிற நீளாதேவி நாச்சியார் பெருமாளை அணைச்சிட்டு இருக்காளாம். அவள் அணைப்பு போக ரசத்துல பெருமாளுக்கு உன்மத்தமா இருக்காராம். அதில் அப்படியே கண்ணு சுழல்றதான் அவருக்கு. அது அப்படியே கண்ணு நோயோட இருக்கட்டும், அவர் கண்ணு ஒழுங்கா தெரியாமலே இருக்கட்டும். அப்பதான் என் பாவம் இவர் கண்ணில் படாது இருக்கும். இவருக்கேதான் கண்ணு ஒழுங்கா தெரிய ஆரம்பிச்சுடுத்துனா என் பாவம் தான் இவர் கண்ணில் படும். இப்படி பெருமானுக்கு கண் ஒழுங்காக தெரியாமல் பண்ணின நீளாதேவியே வணக்கம். இதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. நிஷாமயது மாம் நீளா யத்போக படலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம். பக்தர்களுடைய தோஷத்தை பார்க்காம விடுறாடோ இல்லையோ. இந்த சின்னதை நம்பிண்டு தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தோஷத்தை மட்டும் அவர் பார்க்கணும்னு ஆரம்பிச்சுட்டார்னால் ரௌரவாதி நரக்கம்தான் கிட்டும். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். என் தோஷத்தை பார்த்து நீ தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, ஏற்கனவே 25 நரக்கம் வச்சிருக்க பார், அதுக்கு வேண்டிய மொத்த பாவம் நான் ஏற்கனவே பண்ணியாச்சு. அதனாலே இனிமேலும் என் தோஷத்தை ஆராய்ந்தாயானால் 26வது நரக்கம் தான் நீ சிருஷ்டிக்கணும். பெருமாள் கேட்கிறார், சரி சிருஷ்டிச்சுட்டா போச்சு, நமக்கு ஒண்ணு கஷ்டமே இல்லையேன்னா. இல்லையே, அதை சொல்ல வரல. என் தோஷத்தை பார்த்தியானா வேற நரக்கம் சிருஷ்டிக்கணும். ஆனா உன் கருணையை பார்த்தாயானால் இன்னொரு வைகுந்தமே சிருஷ்டிக்க வேண்டும். உனக்கு இருக்கிற கருணையை பாரு, எங்கிட்ட இருக்கிற தோஷத்தை எதுக்கு பாக்குற? என் தோஷத்தை பார்த்தியானா கிடைக்கவே போறதில்லை. இதே உன்னிடத்துல கருணை இருக்கோ இல்லையோ, அந்த கருணையினுடைய பெருமையை பார்த்தால் ஒரு வைகுண்டம் போறாதான். வைகுந்தம் வைகுந்தமா அவர் சிருஷ்டிச்சுட்டே இருக்க வேண்டியதானோ. அத்தனை இடத்துல கொடுக்கறதுக்கு பெருமானோட கருணை இருக்கும் இல்லையோ. அப்ப நாம தான் கொஞ்சம் ஜாகிரதையா, கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துட்டு அவர் திருவுள்ள எப்ப நன்னா ஈடுபட்டிருக்கோ, நன்னா இருக்கோ, அப்ப சட்டுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடணும். இதுல சில பேர் புகார் பண்ணுவா, இது என்ன சுவாமி கொஞ்சம் வஞ்சனையா இருக்கே, அவருக்கு பிடிச்சாப்புல கேட்கணுங்கிறீரேனா. ஆமா, இதுதான் இந்த விளையாட்டுக்கு விதி. இந்த விதிப்படி விளையாடி கோப்பையை வாங்கிட்டு போறதுன்னா போகலாம், இல்லேன்னு சண்டை போட்டு உட்காந்தா போட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இப்ப 11 பேர் ஆடுவா, 2 பேர் மட்டையை கையில பிடிச்சுக்கணும், ஒருத்தர் பந்து போடுவார், 10 பேர் நின்று தடுப்பா, நீ 4 அடிக்கணும் 6 அடிக்கணும், அதுக்குள்ளதான் அடிக்கணும், விதி பண்ணிவிட்டா. ஒருத்தர் எழுந்து நின்று அது என்ன அடிக்கிறச்செல்லாம் எல்லாரும் பிடிச்சுட்டே இருக்கா, அதனால முதல்ல எல்லாரையும் வெடிக்க போய் சொல்லுங்க, அப்புறம் தான் நான் ஆடுவேன்னுட்டா. அப்போ ஒன்று யார் பார்க்கறதுக்கு ஒத்துருமே உட்காந்துருக்க மாட்டா. அதனால இதுதான் ஆட்டத்தின் விதி. இந்த விதிப்படி நடந்தா தான் கோப்பையும் கிடைக்கும், லட்சம் லட்சமா பணமும் கிடைக்கும். அதே போல இங்க சரணாகதி விதி இதுதான். மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருந்தா இந்த விதிப்படி தான் நடக்கணும். அது என்னமா அவர் கொடுக்குற நீ கொடுப்பாருனா கேட்டுட்டே இரு, இன்னும் 100 ஜென்மம் எடுக்க வேண்டியதான். அதனால நாம தான் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர சற்றே சாமர்த்தியமா இருக்கணும். இந்த ஆண்மகனான பரதனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆனா பிறந்த ஆண்டாள் பெண் ஸ்திரீ, ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் அந்த ஆண்டாளுக்கு அந்த சாமர்த்தியம் நிறைய இருந்துதான். எப்பவுமே பேச்சிலையும் சரி செயலாற்றுதலையும் சரி ஆண்களை விட பெண்களுக்கு சாமர்த்தியம் அதிகம். அடியன் லோகத்தை வச்சுன்னு சொல்லலை, ஆண்டாளை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா பரதன் கேட்டது எப்படியாவது ராமா நாட்டுக்கு வானா வரமாட்டேன்னுட்டான். ஆனா ஆண்டாள் பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். 23வது பாசுரம். நீ உன் சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும், அடியன் எந்த காரியத்தை பிரார்த்திக்க வந்திருக்கேன்னு ஆராய்ச்சி பண்ணு. பாட்டில் அவ்வளவுதான் இருக்கு. கண்ணன் கேட்கிறார், என்னமோ வந்த காரியம் ஆராய்ந்து வந்த காரியம் ஆராய்ந்துங்கிறீரே, வந்த காரியத்தையே சொல்லலையே, நீர் எதுக்கு வந்திருக்கீன்னு முதல்ல சொல்லும், அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவோம்னா. பெரியவாச்சன வியாக்கியானத்தில் சொல்றார், வந்த காரியத்தை சித்தஞ்சிறுகாலைக்கு வைத்தார்கள். அது 29வது பாசுரம். இப்ப ஆண்டாள் சொல்லமாட்டாளாம். இப்போ வந்த காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஏன்னா இன்னும் பெருமாள் திருவுள்ளம் கொடுக்கறதுக்கு தயாராகலேன்னு கண்டுபிடிச்சிட்டா அவள். அது 29வது பாட்டில் தான் தயாராகுமா.
அதனால ரொம்ப ஜாகிரதையா பாட்டை 29 வரைக்கும் நகர்த்திண்டு போய், நாங்கள் கொள்வான் அன்று நீ கொள்ளாமல் போகாது இற்றைப்பற கொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கு முந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று 29வது பாசுரத்தில் பிரார்த்தி. இது 23லயே பண்ணிருக்கலாம், பண்ணாமல் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு அப்படி சூச்சகமா காட்டுட்டு 6 பாட்டு தள்ளி வந்த காரியத்தை 29வது பாட்டுல சொல்றாளேன்னா சரண்ய ஹிருதயம் என்னன்னு ஆண்டாளுக்கு தெரியும். பரதனை போலே அசடல் அள்ளள் எழுதிவிட்டார். பரதன் வெறும் அசட்டுத்தனமா எங்கேயோ கேட்டு இல்லாத படுத்து அதான் ஆண்மகனுடைய அசட்டுத்தனம், இது ஸ்திரீனுடைய சமத்துத்தனம். அதனால ரொம்ப சமத்தா ஆண்டாள் கேட்டுனுட்டா. பெற்றே போனாள் 5 குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு போசணும். ஆழ்வார்கள் 1 மடங்கு பண்ண 10 மடங்கு கொண்டாள் இல்லையோ. அவ 10 பேர் வயசான புருஷர்கள் சேர்ந்து சாதிக்க முடியாததை 5 வயசு பெண் குழந்தை ஆண்டாள் 5 வருஷத்துக்குள்ள சாதிச்சுட்டு போயிட்டாள்னா சரண்ய ஹிருதயத்துக்கு பிடிச்சதா இருக்கணும். அதனால சரணாகத்தின்னு சொன்னாலே எப்ப அவரையே எதிர்பார்க்கிறோமோ அப்ப அவர் திருவுள்ளத்துக்கு பிடித்ததாக இருந்தா தான் பலிக்கும். பரதன் அந்த மாதிரி கேட்கலே, அதனால பரத சரணாகதி பலிக்காம போச்சு. இது இப்ப கூட இருக்கிற ஒரு சட்டம். ஏற்கனவே 2 4 சட்டம் பார்த்துட்டோம். இப்ப ஒரு தனியா குறுக்க வந்த சட்டம் இது அவருக்கு பிடிச்சதா இருக்கணும். 4வது எடுத்தா இதுக்கப்புறம் 5வது சரணாகதி முக்கியமான சரணாகதி விபீஷண சரணாகதி. அது நன்னா பலிச்சு போச்சு. விபீஷண சரணாகதி பலிச்சு ராமன் அனுபவத்தையே கொடுத்துட்டாரோ இல்லையோ. அவர் சொல்ற ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ரகுகுல திலகனான ராகவனிடத்துல போய் சொல்லுங்கோ, மகாத்மாவிடத்துல சொல்லுங்கோ. க்ஷிப்ரம் நிவேதயத, நான் வந்திருக்கேன்னு சீக்கிரம் போய் சொல்லுங்கோ. நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. நிவேதயத சொல்லுங்கோள்னு சுக்ரீவன் முதலாம் ஒரு இடத்துல பிரார்த்திக்கிறான். ஆகாசத்துல விபீஷணன் பறந்து வந்துட்டான், கீழே இறங்கலே. திருப்புல்லாணி கரையிலே பூ உத்தரம் திசம் ஆசாத்திய கஸ்தையேவ வெதிஷ்டதான்னு ஸ்லோகம். ஆகாசத்திலே நிற்கிறார், கால் தரையில பாவலே, மொத்தமா எல்லாரையும் பார்த்து கை கூப்பறான். நிவேதயத விபீஷணன் சரணாகதி பண்ண வந்திருக்கேன்னு ராமனிடத்துல போய் சொல்லுங்கோள். சுக்ரீவன் சொன்ன ஆட்டம் ஒரு 4 நாள் இரு, ரொம்ப பெரிய மண்டால சொல்லதுல என்ன உடனே பேட்டி கிடைச்சிருமா? நின்று காத்திருந்தா தானே கிடைக்கும். விபீஷணன் சொன்னா க்ஷிப்ரம் நிவேதயத, எங்கிட்ட நேரம் இல்லை, அடுத்த நிமிஷம் போய் சொல்லு. சுக்ரீவன் கேட்கிற, என்ன இப்ப பரப்பு, என்ன இப்ப உனக்கு அவசரம், இரேன் மெதுவா சொல்றேன்னா. முதல்ல விபீஷணன் நினைத்தார், இந்த நிமிஷம் ராமனுக்கு என்ன அங்கீகாரம் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும். நானோ எத்தனையோ குற்றம் பண்ணிருக்கிறவன், பிராட்டிய பிரித்த பாப்பியனுடைய தம்பி. இந்த தம்பிக்கு ஏதோ இந்த நிமிஷம் ராமன் உள்ளம் கனிஞ்சிருக்கலாம், இப்ப போய் சொல்லிட்டீர்னா என் காரியம் நடக்கும். 5 நிமிஷம் கழிச்சு அவர் உள்ள மாறிப்படுத்துனா நான் போய் சரணம்னு சொன்ன என்ன லாபம் இப்போ? அதனால க்ஷிப்ரம் நிவேதயத்தை சீக்கிரம் சொல்லு. இதுக்கு பெரியவாச்சானம்ல ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். அப்ப ராமனுடைய திருவுள்ளமும் அப்பப்ப மாறுமா? கொஞ்ச நாழி கருணையுடைய இருக்கும், கொஞ்ச நாள் கருணை இல்லாத இருக்கும். இது நம்ம தானே. இப்ப நாம ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுப்போம், சுவாமி இந்த கோவில் கைங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் உதவி பண்ணணும், ஆட்டம் அவசியம் பண்றேன், 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னைக்கு வரலான்னு சொல்லுவோம், வாரம் ஒரு 10 நாள் கழிச்சு வரும், 10 நாள் கழிச்சு போவோம். வாசப்படியே விட மாட்டான். சுவாமி அன்னைக்கு ஏதோ ரொம்ப நன்னா பேசினாரே, இன்னைக்கு இப்ப என்ன ஆச்சு, வாசல்லே ஆளை வச்சு விரட்டி விடுறாரு. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. மனுஷன் அவ்வளவுதான். இன்னைக்கு இருந்தாப்புல நாளைக்கு இருக்க போறோமா, நேற்றுக்கு இருந்தாப்புல இன்னைக்கு இருக்க போறோமா? இன்னைக்கு எல்லாம் சிரிச்சுட்டே பேசுவா, நாளைக்கு போய் பார்த்தா வள்ளுன்னு நம்ம வேலையை விழுவா. நேற்றுக்கு நன்னா இருந்தீரேன்னா அன்னைக்கு சத்தகுணம், இன்னைக்கு கோபப்படுறீரேனா ரஜோகுணம் வச்சுட வேண்டிதான். ஆஹா, ஆள் நம்ம மாறிண்டே இருப்போம். இதை போல மாறுற தன்மை பகவானிடத்தில் இல்லை. அப்ப எதுக்கு விபீஷணன் சந்தேகப்படுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமா அர்த்தம் சொன்னார். ராமன் இப்ப அங்கீகாரம் பண்ண ஒத்துக்கிறார், நாளைக்கு மனசு மாறிடுவோமோ அந்த பயம் எனக்கு இல்லை. நான் ரொம்ப தீயவன். ராவணோ நாம துர்வృத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாஹம் அவரோப்ராதா விபீஷணம் உபஸ்திதா. ராவணன்கிறவன் தாழ்ந்தவன், ராட்சசன், பிராட்டிய பிரித்த பாவி, முன்பொலாவிராவணன் தன் முதுமலிலங்க வேவித்து அன்பெல்லாம் உருகி உக்கிட்டு ஆழ்வார் பாஷனம் சாதித்தாரோ இல்லையோ. அப்ப ராவணன் ரொம்ப தீயவன், அவன் தம்பி நானு. அவன் வசித்த கர்ப்பத்துல தான் நானும் வசிச்சிருக்கேன். அவனுக்கு அவன் பாவம் மட்டும், அவன் வசித்த கர்ப்பத்துல நான் இருந்திருக்கேனோ இல்லையோ, அவன் பாவம் எம் பாவம் 2 சேர்த்து எனக்குண்டு. அப்ப நான் எவ்வளவு தாழ்ந்தவன் தெரியுமா? எம் புத்தி இந்த நிமிஷத்துல ராமன் திருவடிகளே சரணம்னு சொல்ல தோன்றது, அடுத்த நிமிஷம் எம் புத்தி இப்படி நிற்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இப்ப என் புத்தி நன்னா இருக்கிறச்சே போய் சொல்லுறியா சுக்ரீவா, என்ன தங்கிட்ட குற்றத்தை வைத்து சொல்லுகிறானே தவிர ராமன் மனசு மாறுடுன்னு விபீஷணனுக்கு எண்ணமே கிடையாது. அவர் என்னைக்குமே அனுகிரகத்தோட தான் இருக்கார். ஆனா நம்ம புத்தி இந்த நிமிஷம் பெருமாளே சரணம்னு சொல்ல தோணித்துன்னா சொல்லிடணும்.
இதை ஞான நாளன்னைக்கு வேணா நல்ல நாளா இருக்கு பார்த்துக்கலாம்னு நினைச்சோம். நல்ல நாள் வரவே வராது. என்ன இந்த மனசுங்கிறது குரங்க போன்ற மனசு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. அர்ஜுனன் கண்ணனிடத்துல சொல்றார், ஐயோ இது நிற்கவே நிற்காது போல் இருக்கே கண்ணனே. மனசடங்கினா இந்திரியங்கள் அட மாட்டேங்கிறது, இந்திரியங்கள் அடங்கினா மனசு அடங்க மாட்டேங்கிறது, மனசு மடங்கி இந்திரியங்களும் அடங்கி சரணம்னு சொல்ல வரணுமே. நல்ல வேளை இந்த நிமிஷம் எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு, சுக்ரீவா நான் ராட்சசன், என்ன பரீட்சை பண்ணாதே, என் உள்ள இருக்கிற அந்த தப்பான குணம் எப்ப வெளியில வந்துருமோ இந்த நிமிஷம் நீ போய் சொல்றியா நிவேதகத மாம் க்ஷிப்ரம். அப்ப அந்த விபீஷணன் பயந்த பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இந்த நிமிஷம் சரின்னு தோணும், பற்றினோட வேண்டிதான். அடுத்த நிமிஷம் புத்தியை மாறிப்படுத்துனா க்ஷிப்ரம் நிவேதகத்த மாம் நிவேதகத்த, விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. யாரிடத்துல சொல்லணும்னு சுக்ரீவன் கேட்கிறார். ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ராகவனிடத்திலே சொல்லுங்கிறதுனாலே ரகுகுலத்துல பிறந்தார்னா எளியவர்னு அர்த்தம். இங்கேயோ இருக்கிற பரமாத்மா இங்க பிறந்தாரோ இல்லையோ, அப்ப ரகுகுலத்துல பிறந்தவன் ராகவன் எளிமை உருவினன். மகாத்மனே, மகாத்மானா பரமாத்மா ரொம்ப பெரியவர். அப்ப பரத்துவம் சௌலபியம் ரெண்டையும் சொல்லிட்டாரோ இல்லையோ. பரத்துவம் உடையவன் சௌலபியம் உடையவர். ராகவாயங்கிறதுனால சௌலபியம், மகாத்மனேங்கிறதுனால பரத்துவம். யாரிடத்துல மேன்மையும் எளிமையும் உளதோ அவர் எப்படி இருப்பார்? சர்வலோக சரண்யனா இருப்பார். அனைத்து லோகத்தாலும் பற்றத்தகுந்தவனாய் உள்ளான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னார். சொல்லி எடுத்து விபீஷண சரணாகதி பலிச்சே போச்சு. ஏனெனில் ரெண்டு பேரிடத்தில் இருக்க வேண்டிய எல்லாம் இருந்துடுத்தோ இல்லையோ. ராமனிடத்திலையும் மேன்மையும் எளிமையும் இருந்துடுத்து, பறிச்சுடுத்து. விபீஷணிடத்துல வேற கத்தியே கிடையாது, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இருக்கிற எல்லா தப்பும் அவர்கிட்ட இருக்கு. அதனால ஏதும் இல்லைங்கிற அதுவும் சரியா போச்சு. அதனால சரணாகதி பலிச்சு போச்சு. 5வது சரணாகதி பலித்தது. இன்னும் ஒண்ணு இருக்கு. 6வது சரணாகதி ராமனே சமுத்திரராஜன் இடத்துல பண்ணது, அது பலிக்கலையே. 1, 3, 5 பலிச்சதுன்னு தானே சொன்னேன். 2, 4, 6 பலிக்கலையோ இல்லையோ. இப்ப 6வது சரணாகதி ஏன் பலிக்கல? 2 இடத்துலயுமே குற்றம். சமுத்திரராஜனிடத்துல பரத்துவமும் சௌலபியமும் இருக்கணும், அவர்கிட்ட சௌலபியம் இருக்கு. ஏது பரத்துவம்? இவர் என்ன ஏதாவது முழுமுதற் கடவுளா? ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கார் பெருமாள், அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு தவிர அதுக்கு மேல இவனுக்கு ஒன்றும் பெருமையே கிடையாது இல்லையோ. அப்ப யாருக்கு பெருமை இல்லையோ அவன் காலில் விழுந்ததே தப்பு, முதல் குற்றம். 2வது, ராமன் இப்ப சரணாகதன். இப்ப காட்சி மாறி போச்சு, ஆளே மாறி இருக்கு. ஒரு சம்சாரி சரண்யனா இருக்கார், சர்வலோக மகேஸ்வரன் சரணாகதனா இருக்கார். இப்போ ராமன் தன்னை சரணாகத வேஷம் போட்டுண்டு தேவரீர் திருவடிகளை உபாயமா பார்த்துறேன், கண்டிப்பா போகிறதுக்கு வழி கொடுக்கணும்னா சட்டம் பார்த்தது. இவர் கையில ஒண்ணும் இல்லாதவரா, கையால் ஆகாதவரா, வேறு கதி இல்லாதவரா? எடுத்தா வில்ல மொத்த லோகமே நடுங்க போறது. இவர் என்ன கதி இல்லாதவர்? ராமன் வேற கதி இருக்கிறவர். வேற கதி இருந்தாலே சரணாதி பலிக்காது இல்லையா? வேற கதி இல்லாட்டா தான் அது பலிக்குமே தவிர. அப்ப ராமனிடத்தில் குற்றம், வேறு கதி இருந்தது. நீ சொல்றது மனசுல நன்னா வாங்கிக்கோங்க. வேற கதி இருந்தது குற்றம்னு சொல்றேன்னா நமக்கு வேற கதி கிடையாது, அதான் நல்லது. ராமனுக்கு வேற கதி இருந்ததுங்கிறதே இப்ப தப்பா போச்சு இல்லையோ. அதனால நமக்கும் வேற கதி இருந்ததுன்னா இது பலிக்கவே பலிக்காது. ராமனால வில்லை எடுத்து நன்னா கொண்டு இருக்க முடியும், கடைசியில் அதை தானே பண்ணார். வில்லை எடுத்து தானே பயப்படுத்தி காரியம் பண்ணார். அப்ப முதல்ல ராமனிடத்திலேயே குற்றம் இருந்துடுத்து, அப்ப சரணாகதி பலிக்காமலே போயிடுச்சு. இப்ப 1, 3, 5 பார்த்தோம், 2, 4, 6 பார்த்தோம். எல்லாத்திலும் இந்த 4 சட்டம் சரியா இருக்கும் இல்லையோ. பகவானிடத்தில் இருக்க வேண்டியது மேன்மையும் எளிமையும், அடியனிடத்தில் இருக்க வேண்டியது ஆகிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும். ஆகிஞ்சன்யத்தைத்தான் ஆழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலிமினி உன்னவிட்டொன்னும் ஆற்ற கிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கர நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்று வானமாமல தெய்வநாயக பெருமாளிடத்தில் அடியனிடத்துல கைமுதல் ஒண்ணுமில்லே, சமர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லேன்னு விட்டார். சரி, போக்கிடமான உண்டா கிடையாதா? அது அடுத்தது திருக்குடந்தை பெருமாளிடத்திலே சொல்றார். ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் சேநீர் திருக்குடந்தை ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. என்னான் செய்கேன் ஆரே கழகன் உன்னை என் செய்கின்னாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே செலக்கானே. எனக்கு வேற கதியே இல்லை. திருக்குடந்த 6வது பெருமாளே, உன் திருவடியைத் தவிர மற்றொரு கதி இல்லை. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், உன்னைத் தவிர மற்ற யாரும் எனக்கு உபாயமாக மாட்டார்கள். என் நான் செய்கேன், நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன என் செய்கின்னாய் யாரே கழகன், எங்கிட்டயே என்ன ரட்சிச்சுக்கோன்னு சொல்ல போறியா? இயலாது. உன்னை பக்கத்து வீட்டுக்காரர் காப்பாத்திருவன் கை காட்டி விட போறியா? நடக்காது. நீயே நாளைக்குன்னு ஒத்தி போட போறியா? தேவையே இல்லை.
என்னான் செய்கேன் ஆரே கழகன் என்ன என் செய்கின்னாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் கண்ணார் மதில்சூழ் குடந்தை கிடந்தாய் சென்னாள் என்னாள் என்னைக்கு திருவடி கிடைச்சதோ அன்னைக்கு தான் எனக்கு நன்னாள் என்னைக்கு அது கிடைக்கலையோ அது அத்தனையும் தீய நாள். அப்ப ஆக்கிஞ்சன்ன அனன்யகதித்வங்களை வானமாமலையிலும் திருக்குடந்தையிலும் நம்மாழ்வார் வெளியிட்டார். ஆக திரும்ப அந்த ஸ்லோகத்துக்கு வந்துருவோம். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா மாம் சரணம் பிரஜ சௌலபத்தை எல்லாம் சுருட்டார். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி பரத்வத்தனையும் சுருட்டார். அப்ப சௌலபியமும் பரத்துவமும் அவரிடத்துல இருக்கணும். அப்பதான் சரணாதி பலிக்கும். இப்ப அதுக்கு குறவே இல்லை. அது எப்பவுமே பெருமாள்கிட்ட இருக்கு. ஏன்னா இது நிச்சயமா எடுத்துடலாம். ஆமா சுவாமி இது உண்டு. ஆனா இப்ப பேச்செல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டு இருக்காங்கிறது தான். ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வமும் நம்ம இடத்துல வரணும். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நேத்திக்கு முடிக்கிறச்சே அதை சொல்லி விட்டுருந்தேன். ஆனா இன்னும் அதை ஆரம்பிக்கல. ஆனா அடி எனக்கு இருக்கிறது இன்னும் 10 நிமிஷம் தான். ஆனா அவள் 10 நிமிஷம் தான் அதுக்கு சொல்ல முடியும். அதுக்கு மேல ஏன் சொல்ல முடியாதுன்னா வாச்சாம் அகோச்சரம். பேச்சுக்கு எட்டதா இருந்தா பேசலாம், பேச்சுக்கே எட்டாததா இருந்தா எங்க பேசுறது? இத்தனை நாள் வளவளான்னு நாராயணனை பத்தி பேசிட்டு இருந்தீரேன்னா பேச முடியும். அவரை பத்தி எழுதி வச்சிருக்கா பேசினேன். இப்ப யாரை பத்தி பேச போறீர்? பேசவே முடியாதான்னா ஸ்ரீய பத்தி பேசணும், பேசவே முடியாது. நாராயணனை பத்தி பேசலாம், லக்ஷ்மியை பத்தி பேசுறதுக்குன்னா பேச்சுக்கு இடமா இருந்தா தானே பேசுறதுக்கு. பெருமையே என் பாக்குக்கே எட்டாதுன்னா எங்க பேச? இதே ஸ்லோகத்துல கண்ணன் சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே உபாயமாக பத்துன்னு தட்டுறாரோ இல்லையோ, இப்படி தட்டி காட்டிக்கிறார் பெருமாள். என்னையே உபாயமாக பற்று. நீண்ட அங்கி சாத்தின்னு இருக்கார். கீதாச்சாரியனை இன்னைக்கும் பார்சாரதி பெருமாளை திருவல்லிக்கேணியில வந்தேன்னா ரொம்ப ஆச்சரியமா சேவிச்சுக்கலாம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். பார்த்த சூதனாய் நீண்ட அங்கி என்ன உயரத்தில் இருக்கார் அந்த பெருமாள். கர்ப்ப கிரகம் முழுக்க அவர் தான் அடைச்சிருப்பார். பக்கத்துல ருக்மிணி தாயார் ஒண்டி கொண்டு நாம் அப்படி கிட்டக்க போய் எட்டி சேவிச்சா தான் அவர் சேவையா அவள். என் சுவாமி இப்படி கூட ஆணாதிக்கமா? அதைத்தான் நமக்கு தோணும். ஏன்னா அவர் தான் கர்ப்ப கிரகம் முழுக்க நின்றுப்பார். ஒரு கையாலே தானஹஸ்தத்தோட மற்றொரு கையில் பிடித்த சங்கத்தோட ரொம்ப பச்சலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனையன்னு விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ சத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்சாதி பெருமாள் நீண்ட திருக்கோலத்தோட நிற்கிறார். கபாய் சாத்தின் இருப்பான். நீங்க சேவிச்சிருக்கா? கபாய் கபாய்னு சொல்லுவா. அதாவது வெல்வெட்டில் தச்சிருந்தா அது கருநீலத்தில் இருக்கும், ஷகப்பில் இருக்கும், பச்சையில் இருக்கும். நிகு நிகு நிகுன்னு அவரே 16 அடி 18 அடி ஒசரம் இருக்கார். அந்த ஒசரத்துக்கு அது சாத்தின்தார்னா எப்படி இருக்கும்? அதை போல ஒன்ன சாத்தின்னு தான் எப்பவும் கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டு வரான். கபாய் தேரோட்டிக்குன்னு ஒரு உடுப்பு இருக்கும் இல்லையோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதை உடுத்து கொண்டு சாத்திக்கிறார். இப்ப அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். எல்லாத்தையும் விட்டுடு அர்ஜுனா, சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. நான் நீங்க பகவான் தொடணும் இல்லையோ, நேர தொட்டுடலையாம். முதல்ல மேல போட்டு இருந்த சட்டையை கழட்டினாராம். அர்ஜுனா என்ன முதல்ல உனக்கு காட்டுறேன், நீ பாத்துக்கோ, அதுக்கப்புறம் என்ன பச்சலாமா இல்லையா நீ முடிவு பண்ணிக்கோ என்ன தன்னுடைய நீண்ட அங்கியை கேட்டுட்டு. அப்ப பெருமாள் திருமேனியை பார்த்தா கருநீல வண்ணன் இல்லையோ, அவர் கார்முகில் வண்ணன், கருப்பா இருக்கணும், கனசியாமன் மேகசியாமன். ஆனா என்னமோ அன்னைக்கு பார்த்து திருவுள்ளம் வெளுத்து இருந்துதான், அவன் திருமேனியே வெளுத்து போயிருந்தது. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் தானே வெள்ளையா இருப்பேன், என்ன கண்ணனே நீ வெளுப்பா இருக்கே. இவனுக்கு அர்ஜுனன்னா வெளுத்தவன் அர்த்தம். ஆனா கண்ணன் எப்பவுமே கருமுகில் வண்ணன், கார்மேக வண்ணன், கடல் வண்ணன். அப்படி இருக்கிறச்சே இன்னைக்கு ஏன் பெருமாளுடைய திருமேனி வெளுத்திருக்குன்னா, நீ இன்னும் என்னிடத்தில் சரணம்னு பற்றாதபடியாலே ஜுவரங்கண்டு வெளுத்திருக்கிறேன் அர்ஜுனா. ஒரு ஜீவாத்மா என்னை பற்றலேன்னு சொல்லிவிட்டால் அன்னைக்கு தான் எனக்கு வெளுப்பு, அன்னைக்கு தான் எனக்கு ஜுவரம். ஜீவன் சரணம்னு என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு தான் கருப்பாயிடுறாராம் பெருமாள். இல்லைன்னா அவரால் கருத்திருக்க இயலாது. உன்னை விட்டு பிரிந்து நான் எவ்வளவு தூரம் ஜுவரங்கண்டு வெளுத்திருக்கேன்னு பார், என்னை இப்படி பிற்ற மாட்டேங்கிறியே என்ன தன்னுடைய நீண்ட அங்கியை திறந்து மாம் சரணம் பிரஜான்னு வெளுத்த தன் திருமேனியை காட்டினான். ஆனா காட்டுறச்சேவே கண்ணன் இன்னொன்னு சொல்லிட்டார். இந்த கண்ணன் ஆறு தெரியுமா? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். ஹரிவம்சத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நாராயணனான ஸ்ரீமான் வைகுந்தத்தில் இருந்தார், அங்கிருந்து புறப்பட்டு பார்க்கடலிலே போய் சயனித்தார், அங்கிருந்து எழுந்திருந்து மதுரப்பட்டணத்திலே கண்ணனாக அவதரித்தார். ஏஷ நாராயண ஸ்ரீமான். அப்ப அங்கேருந்து இங்க வந்தவர் யாரு? இப்போ கண்ணன் தன்னை ஸ்ரீமன் நாராயணன்னு தான் சொல்லுண்டாகணும். ஏன்னா ஸ்ரீமானான நாராயணன் பார்க்கடலிலே இறங்கி பார்க்கடலிருந்து மதுரையில பிறந்து இப்ப யுத்த பூமிக்கு நடுவிலே அமர்ந்து தேர்த்தட்டிலிருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி.
இங்க தொடராரு இல்லையோ மாம் சரணம் பிரஜானுட்டு, இப்ப அங்கேயும் இல்லை கேட்டியாச்சு. இங்க தொட்டா யார தொட்டாகணவர்? அங்க மறந்துருக்கிறது. இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கச்சே முதல் பாட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த திருமார்பை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கும் ஸ்ரீவத்ச மகாலட்சுமி. ஸ்ரீவத்சத்துல எப்போதும் எழுந்துருளி இருக்காளோ இல்லையோ. பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்துல சொல்றார், நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்தே ச மனுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. நித்தியவேஷா பிராட்டி ஒரு நாளும் பெருமான விட்டு பிரியவே மாட்டாள். இந்த திருமார்பு இருக்கிற அன்னி வரைக்கும் அவ உண்டு. திருமார்பு நித்தியம், அவள் சன்னிதானமும் நித்தியம் என்றுதான் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நிமிஷம் அந்த திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கா. இப்ப பெருமாள் சொல்றார், மாம் சரணம் பிரஜ, என்னை பற்றுனாலே ஸ்ரீமன் நாராயணனான என்னை பற்றுன்னு அர்த்தம். வெறும் நாராயணன் பிரம்மச்சாரி நாராயணனை என்னை பற்றாதே, நான் உனக்கு அனுகிரகிக்கவே மாட்டேன். ஸ்ரீமன் நாராயணனான கிரகஸ்த நாராயணனை பற்று, அப்பதான் உனக்கு அனுகிரகமே கிட்டும். இப்படின்னு நேர சொல்லிட்டாரோ இல்லையா, மாம் சரணம் பிரஜ ஸ்ரீமன் நாராயணனான என்னை பற்று. சரி சுவாமி, இத்தனை நாளி நாராயண இடத்துல சரணாகுதின்னு சொல்லிட்டு இருந்தீரே, இப்ப திடீர்னு ஸ்ரீமன் நாராயண இடத்துல சரணாகதின்னு சொல்றீங்களே, அவள் சரணாகதியின் போது என்ன செய்ய வேண்டும்? அவதான் மோட்சம் கொடுக்க போறாளா? அவதான் என்னுடைய பாபத்தெல்லாம் தொலைக்க போறாளா? அவள் என்ன செய்ய போகிறாள்? தெரிஞ்சு போச்சு. அவளை பற்றணும்னு சொல்றார். நேரம் ரொம்ப ஆச்சரியமா ராமானுஜர் நமக்குன்னு பண்ணி காட்டினார். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம், பெருமாள் நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி 2 பேரும் ஒரே சிம்ஹாசனத்திலே எழுந்தருளி உள்ளார்கள். என்னைக்கு சரணம்னு சொல்லி மோட்சத்தை வாங்கிக்கலான்னு ராமானுஜருக்கு ஆசை. இதுதான் சரியான நாள்னு தேர்ந்தெடுத்து விட்டார். ஏன்னா மற்ற நாளெல்லாம் நம்பெருமாள் தனியா இருக்கார், பிராட்டி தனியா இருக்கா. இவர் கண்டிப்பா சொன்னத்தை செய்ய மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. எப்ப இவர் செய்வர்? இவருக்கு எப்ப பார்த்தாலும் கோபம். இவர் கோபப்பார்வையை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. நம்மளை எல்லாம் இவர் ராவணன் வந்தானா, கும்பகர்ணன் வந்தானா, சிசுபாலன் வந்தானான்னே இவர் கணக்கு பண்ணிட்டு இருக்கார். அதனால இவர்கிட்ட போய் நிற்க கூடாது. எப்ப இவர் கோபம் தணிஞ்சு இருப்பாரோ, கனிவா இருப்பாரோ, அன்னைக்கு தான் இவரை போய் பிடிச்சுக்கணும். சுவாமி முடிவு பண்ணிட்டார். அது வருஷத்துக்கு ஒரே நாள் தான் அந்த வாய்ப்பு. இப்ப பெரிய பிராட்டியார் அமர்ந்திருக்க, பக்கத்திலே நம்பெருமாள் நின்றிருக்க, 2 பேரும் நிக்கிற திருக்கோலத்தில் செவித்தார். நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் ப்ரூவி பிரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதமிதஞ்சகத் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீயை சமஸ்த சிதஜித் விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபிர் ஆலோகை சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி. அழகிய குளிர்ந்த பார்வையோடே அமர்ந்த திருக்கோலத்தில் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்துள்ளிருக்க, நின்ன திருக்கோலத்தில் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாக நம்பெருமாள் நின்னிருக்க, இந்த சேர்த்தி ராமானுஜருடைய திருக்கண்கள் சேவித்தார். நேர முதல்ல பிராட்டி திருவடிகளை பற்றி பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்யசீலாத்யனவதிகாதிசய ஆசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா ஒரு புகலிடம் அற்றவனான் அடியேன் அனன்ய சரணா தேவரீர் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்று முதல்ல பெரிய பிராட்டியார் திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டித்தாள். அப்பதான் அவ எழுந்து கேட்கிறா, என்ன வேணும் உமக்கு? அவரிடத்துல தானே சரணாதி பண்ணுவீர். இப்ப எதுக்காக நம்ம இடத்துல வந்து சரணம்னு சொல்லியிருக்கீர்? நாம் எங்கே குறுக்கே வந்தோம்? இதுதான் இப்ப அவன் இப்போ தேவரீர் இல்லாம சரணாகதி பலிக்க போறதா? பெருமாள் 2 எதிர்பார்க்கிறார். புருஷ சாபேட்சமுமாய் புருஷகார சாபேட்சமுமாய் இருக்கும். பகவான் தன்னை தவிர உபாயத்தை எதிரே பார்க்க மாட்டார். ஆனா 2 விஷயத்தை எதிர்பார்க்கிறார். முதல்ல சரணாகத்தின்னு ஒருத்தன் வரானா, ஒரு ஆள் வேணுமல்ல அதிகாரி, அது இருந்தாத்தானே மோட்சம் கொடுக்க. அப்ப ஒரு புருஷனை ஒரு ஆத்மாவை எதிர்பார்க்கிறார். 2வது புருஷகாரமாக பிராட்டியை எதிர்பார்க்கிறார். மகாலட்சுமி புருஷகார பூதை. என்ன சுவாமி அது? இவர் தானே சரண்யன்னு சொன்னீர், உபாயம்னு சொன்னீர். இப்ப நம்ம புதுசா ஒன்னு ஆளையே சொல்றீர். இப்போ அவர் என்ன புருஷகார பூதை பண்ணுகிறாள்னால், வாஸ்தவம் பகவான் தான் மோட்சம் கொடுக்க போறார். அடியேன் தான் மோட்சத்தை பெத்துக்க போறேன். ஆனால் வெந்நீரை போலே பெருமான் கொதித்து கொண்டிருக்கிறான். அவரு கோபம். அனாதி காலமா அவர் எத்தத்தை பண்ணாதேன்னு சொன்னாரோ பண்ணிருக்கேன், எதை பண்ணுன்னு சொல்லியிருக்காரோ அதை பண்ணவே இல்லை. அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார நானாவித அபச்சாரான்னு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு எத்தனை பாவங்களோ பண்ணியிருக்கேன்.
பண்ணிட்டு எந்த தெம்புல போய் அவர் முன்னாடி நிற்கிறது சொல்லுங்க. பயந்துன்னு இருக்கேன். போய் நின்னாலே போய் இவரோ கொதிச்சு போயிருக்கார். பிதேவத்வத் பிரயான் ஜனனி கதாச்சித் பவதிச்ச கலுஷதி. தேவரீர் எப்போதும் குளிர்ந்தவர் தான். ஆனா உனக்கேத்த கோபம் இருக்கத்தானே இருக்கும். நீ தானே சட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க. சட்டத்தின்படி உடனே ஆராய்ஞ்சு பார்க்கிறார். பாவம் பண்ணிருக்கார், தண்டனையை கொடு, திரும்ப திரும்ப நரக்கத்துல தள்ளு, இப்படியே தான் பேசிட்டு இருக்கார். வெந்நீர் கொதிச்சதுன்னா என்ன பண்ணலாம்? எடுத்து கொட்டிட்டு கொதிக்கிறதே என்னப்படாது. அதுக்கு வழி தண்ணீரை கொட்டி ஆற்ற வேண்டும் இல்லையோ, இதான வழி. வெந்நீர் கொதிச்சதுன்னு சொன்னா தண்ணீரை கொட்டி விளாவணம் இல்லையோ. இவரோ வெந்நீராட்டம் குதிச்சுட்டு இருக்கார். நான் பண்ண பாவத்தை பார்த்துட்டு இப்ப அதுக்கு தண்ணீர் இருந்தா தான் ஆற்ற முடியும். தண்ணீர் போலே மகாலட்சுமி குளிர்ந்து இருக்கிறாள். அவளோ நித்தியவேஷா ஜெகன்மாதா, எப்போதும் பெருமான விட்டு பிரியாதவள், அவனுக்கென்னே இருப்பவள், கருணையே வடிவெடுத்தவள். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. பெருமான் ரட்சிக்கிறான், கிரகஸ்த நாராயணனாக ரட்சிக்கிறான், பிரம்மச்சாரி நாராயணனா ரட்சிக்க மாட்டார். லக்ஷ்மியோட கூட தேவ்யா காருண்ய ரூபயா, காருண்யம் வர்தயதி, பெருமானுடைய கருணையை கிளப்பி விடுறவளே பிராட்டி தான். அப்படியா? பெருமாளுக்கு இத்தனை பரத்தம் இருக்கு, கருணை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீரே, அதெல்லாம் இப்ப இல்லையா அந்த பெருமாளுக்குன்னா? எல்லாம் இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னா நீரு போத்த நெருப்பு போலே உள்ளது. உள்ளுக்குள்ள கணக்கணக்கணான்னு நெருப்பு இருக்கும். ஆனா மேல சாம்பல் மூடின்னு இருந்ததுன்னா உள்ள இருக்கிற நெருப்பு தெரியாது இல்லையோ. பெருமாள்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு. வாத்சல்யம் இருக்கு, சௌசல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, சுவாமித்துவம் இருக்கு. இத்தனை குணங்கள் இருந்தாலும் அதுக்கு மேல இந்த கோபம் சாத்தந்திரியம்ங்கிறது ஒண்ணு நன்னா மூடின்னு இருக்கும். ஏன்னா நம்மளை பார்க்கச்சே பாவம் அவர் கண்டப்படுறது இல்லையோ, உடனே கோபம் வந்துடுறது, உடனே சுவாதந்திரம் வந்துடுறது. அதனால பெருமான் எப்போதும் கனன்று கொண்டிருக்கிறார். நன்னா தளிக பண்ண தெரிஞ்சவா, விறகடுப்பை பத்தி தெரிஞ்சவாளுக்கு இப்ப சட்டுன்னு புரியும் சொல்ல போறது. என்னன்னு சொல்றேன் அப்படின்னா சுவாமி ஒருத்தருக்குமே புரிய போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிவிடு. ஏன்னா இப்ப யாரானு விறகடுப்பு வச்சிருந்தாருன்னா பேச்சே இப்போ இங்கேயான மடத்துல கோவில பாத்துருக்க மாட்டீங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. இல்ல இங்கேயே யாரானு இப்ப வயது முதிர்ந்தவர்களா இருந்தா அவளே 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பாளோ இல்லையோ. இல்ல இங்க எல்லாருமே பேத்திகள் தான் இருக்கீங்கன்னா பாட்டியை கேட்டு தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான் வழி. இப்போ அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன், நன்னா கணக்கணக்கணான்னு நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், கறி அடுப்பு மூட்டிருப்போம், இல்ல விறகடுப்பு மூட்டிருப்போம், மேலோட்டமா சாம்பல் பூத்து இருக்கும். ஆனா அந்த சாம்பலை ஒரு தட்டி விட்டுனா உள்ளேந்து கணக்கணான்னு மறுபடியும் எரியும் இல்லையோ. மேல சாம்பலை தட்டு விட்டா உள்ள இருக்கிற நெருப்பு தெரியும். பகவானுக்கும் உள்ளூர அனைத்து நல்ல குணங்களும் இருக்கு. ஆனா மேல அந்த சுவாதந்திரியம் கோபம்ங்கிறது அதுவும் நம்ம பண்ண தப்புனாலே, அது அவர் தப்பல்ல. நாம சொல்லத்தை செய்யலேன்னா அவர் கோபம் வருமா வராதா? சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கேன்னு இப்படி அநியாயம் பண்றையே, இதுதான் அவருக்கு இருக்கிற கோபம். ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை. இந்த கோபத்தை பார்த்து எனக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஆகையால் யாரானு ஒருத்தர் இந்த மேல இருக்கிற சாம்பலை தள்ளி விட்டுடுவாளான்னு எனக்கு ஆசை. அதை ஒரு தட்டினா உள்ளேந்து நிறைய கல்யாண குணங்கள் வந்துடும். ஆனா அந்த சாம்பலை தட்டுறது யாரு? இப்போ தட்டுறதுக்கு போனா நாம்பளே சாம்பல்ல எரிஞ்சு போடுமோனுமோ. அதனால நமக்கு அந்த தைரியமே கிடையாது. அதுக்கு தான் எப்போதும் மகாலட்சுமி அருகிலே இருக்கிறாள். நாம முதல்ல போய் லக்ஷ்மியினுடைய திருவடிகளை பற்றுகிறோம். அவளுக்கு புருஷகாரா என்று திருநாமம். புருஷங் கரோதீதி புருஷகாரா, புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள். பெருமான் புருஷனா இருக்கணுமா? இருக்க மாட்டேங்கிறாராம் சுவாமி. அவர் புருஷோத்தமனாச்சு, அவர் புருஷனா இருக்க மாட்டாரன்னா புருஷனோதீதி புருஷா, கொடுத்துட்டே இருக்கிறவனுக்கு தான் புருஷன் விற்பத்தி சொல்றது. பெருமாளும் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா என்னுடைய பாவத்தை பார்த்த உடனே சட்டுன்னு கையை திருப்பி விடுறார். கையை இப்படி வச்சுருக்காரோ இல்லையோ, அவர் இப்படி திருப்பி விடுவாராம். இப்படி வச்சுருக்காரோ இல்லையோ, மாட்டேன்னு திருப்பி விடுறாராம். பிராட்டி பார்க்கறா, கொடுத்துட்டே இருக்க வேண்டியவர் என்ன மாட்டேங்கிறீர் என்று பிராட்டி பெருமாள்கிட்ட நமக்காக பேசுகிறாள். பெருமான் சொல்றா, தேவி உனக்கு தெரியாதா, நான் தானே சட்டம் ஏற்படுத்தி வச்சிருக்கேன், இன்னத்தை செய்யாதேன்னுட்டு. இவன் சட்டத்தை பற்றி நடக்காமல் என்னமோ வந்து மோட்சம் கேட்கறா. நீர் வேற அவனுக்கு பரிஞ்சுட்டு சிபாரிசு பண்றீரே, இது எந்த விதத்துல நியாயம்னு பெருமாள் திரும்பி கேட்கிறார். அவ திருப்பி சொன்னா, நிர்தோஷ கைக ஜகதி, யார் இந்த லோகத்துல தோஷம் பண்ணாதவா? என்னமோ தோஷமே இல்லாதவர்கள் தான் உமக்கு கிடைக்கணும்னா அப்போ ஒத்துரு உமக்கு கிடைக்கவே போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் என்ன பிராட்டி சொன்னா. அப்ப என்ன பண்ண சொல்றீர்? சட்ட புஸ்தகத்துல மூடி விடலாங்கிறீரா? இனிமே சாஸ்திரமே வேண்டாமா? நான் எல்லாத்தையும் எடுத்துனுட்டமா? போய் சொல்லாதே திருடாதேன்னு சொன்னது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லட்டுமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது பகவான். கண்டிப்பா வேத புஸ்தகம் வேணும், ஸ்மிருதி வேணும், இதிகாசம் வேணும், புராணம் வேணும். அப்ப என் வழிக்கு வா, அப்ப நிச்சயமா தண்டனை கொடுத்தானே கொடுப்பேன். சட்ட புஸ்தகம் இருந்ததுன்னா தண்டனை தான் உண்டுன்னார். பிராட்டி சொன்னா, சட்டத்தையே பார்த்தீர்னா உம கருணையை யார் பார்க்க? எனக்கு அந்த சட்டத்தை விட உம கருணை தான் முக்கியமா இருக்கு. அதை விட உமக்கு இருக்கிற கிருப்பை தான் தராசு தட்டுல வச்சாலே வசந்ததா இருக்கும். பெருமாள் இப்ப 2 கட்டான சிக்கினுட்டார். தேவி 2 விஷயத்தை எடுத்து விட்டார். இப்போ ஒரு பக்கத்துல சட்ட புஸ்தகம் தண்டிக்கணும், இன்னொரு பக்கம் கருணை அனுகிரகிக்கணும். தேவி நீர் என்ன சொல்றீர்? இப்போ நான் சட்ட புஸ்தகத்தை பார்க்கணுமா, தண்டிக்கணுமா, இல்ல என் கருணையை காட்டணுமான்னா அது தேவரீர் கேட்கறதுக்கு விருப்பம் இருந்தா நான் ஒரு வரி சொல்றேன்னா அவள்
தேவலை. நம்மளை விட இவேதோ நமக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா. சரி, அப்படி என்னதான் உமக்கு விருப்பம் சொல்லும். அந்த புருஷனை ஆக்க வைக்கிறதுல விருப்பம். பிராட்டிக்கு ஒரே விருப்பம்தான், நம்ம மணவாளன் எப்பவும் கொடுக்கிறவராத்தான் இருக்கணும். இதுதான் அவளுக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசையிலேயே உள்ளூர இன்னொரு மாங்காயம் அடிச்சுடலான்னு வச்சுங்க. இது ஒன்று அந்த ஆசை. ஆனால் அவருக்கு நல்லது பண்ணுறதாவே வச்சுண்டு நமக்கு நல்லது பண்ணுறாள் இல்லையோ. ஏன்னா அவர் கருணை இருந்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்க போகிறது. ஒரு பக்கம் நம்மளை விட முடியல, இது குழந்தையினுடைய தொட்டிலை விட முடியாதா போலே. ஒரு பக்கம் அவனை விட முடியல, கணவனுடைய கட்டிலை விட முடியாதா போலே. ஒரு மனைவியால கட்டிலையும் விட முடியாது, தொட்டிலையும் விட முடியாது. இந்த ஊர் மனைவியை பத்தி இந்த பேச்சு. ஆனா சர்வலோக ஜெகன்மாதாவான பிராட்டிக்கு ஒரு பக்கத்துல பெருமானை பிடிச்சுக்க வேண்டியிருக்கு, ஒரு பக்கத்துல நம்மளை பிடிச்சுக்க வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருவரையும் திருத்த வேண்டும். இவனை பார்த்தா வரவே மாட்டேங்கிறான், ஓடி ஒளியறான், ஜீவாத்மாவை கூண்டு வரலான்னா. அவரை பார்த்தா முறுக்கி கொண்டு தான் இப்ப மணவாளன்னு காமிச்சு நின்று இருக்காரு. மாப்பிள்ளைங்கிற மொழியோ தாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா. மாப்பிள்ளைக்கு 10வது கிரகம்னு ஒரு பேர் உண்டு. மொத்தம் 9 கிரகம் உண்டு இல்லையோ. எதுக்கு சுவாமி இவர் ஏன் தசமோ கிரக? ஜாமாதான்னா மணவாளன், அழகிய மணவாளன் தானே ரங்கநாதனுக்கே பேர். அழகிய மணவாள பெருமாள் தானே அவர். 10வது கிரகம். ஏன்னா இந்த மாப்பிள்ளை எப்பவுமே 9 கிரகங்கள் படுத்துற பாடு போராதுன்னு இவர் இன்னும் படுத்துவார். அதனால தான் அவருக்கு 10வது கிரகம்னே பேர் வச்சுட்டா. அவரோ இப்பதான் எல்லா மாப்பிள்ளை முறுக்கையும் காட்டிண்டு அதெப்படி இவன் குற்றம் பண்ணலான்னு அவர் முறுக்கிண்டு உச்சாணி கடையில் உட்காந்துருக்கார். சரி, இவனையானு தப்புன்னு சொல்லி வாயன்னு சொன்னா, அடி இப்ப தப்புன்னு சொல்லுவேன், ஆனா நாளைக்கே தப்பு பண்ணுவேன். இது இவன் சொல்லிட்டே உட்காந்துருக்கான். இவனை திருத்த முடியல, அவனை திருத்தத்துக்கு முடியல. சரி, 2 பேரையும் திருத்தி சேர்த்து வச்சு ஆகணும். இது அவள் திருவுள்ளத்தில் இருக்கிற எண்ணம். நித்தியவேஷா ஜெகன்மாதா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா. நிகிரகம்ங்கிறது அவளுக்கு அனுகிரகம் தான் தெரியுமே தவிர வெப்பமே தெரியாது, நிகிரகமே தெரியாது, எந்த தண்டனையுமே தெரியாது. அப்ப பிராட்டி சொல்றா, சட்டமும் நிறைவேறணும், உன் கருணையும் நிற்கணும். நான் வழி சொல்லட்டுமான்னா தேவி சொல்ல, அந்த மாதிரி ஒரு வழி இருந்துதான் நான் என்ன வாண்டான்னு சொல்ல போறேன்னா, ஒன்று செய், யாரெல்லாம் சரணம்னு சொல்லிட்டாலோ அவன் முன்னாடி எத்தனை பாவம் பண்ணவனா இருந்தாலும் உன் கருணையை காட்டுடு, க்ஷமிச்சுரு. எத்தனை பாவம் பண்ணிட்டு இப்ப சரணம்னு சொல்லலையா, தாராளமா உன் சட்ட புத்தகத்தை காட்டிக்கோ, நீ நரகத்திலே தள்ளிக்கோ. இப்ப சரியானா பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதை எந்த பாடசாலையில போய் நீர் படிச்சீர்? இத்தனை நாள் நானும் என்னென்னமோ சர்வஜன் பேர் வச்சுருக்கேன், உமக்கு எனக்கு அடங்கியவள் தான் நீர். அப்படி இருக்கிறச்சே உமக்கு எப்படியோ நீர் கண்டுபிடிச்சிட்டீரே. நான் யோசிச்சு பார்த்து எனக்கு இந்த முடிவே தெரியலேன்னா பிராட்டி பதிலே சொல்ல மாட்டா. அவ தேவையான மட்டும்தான் பேசுவாள். அதுக்கு மேல பத்தினி முதல்ல பேசவே கூடாது. காரியம் ஆரச்சே தான் பத்தினி பேசணுமே தவிர அதுக்கு மேல இந்த வளவளா பேச்செல்லாம் பர்த்தாவிட்டே விட்டுருணும். ஏன்னா அது ஒன்றும் காரியமே இல்லாத பேச்சுன்னு அர்த்தம். அது அவரே பேசினுக்கிட்டான். இவளை பொறுத்த வரைக்கும் வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப தன்னுடைய கண்ணால ரொம்ப ஆசையா கணவனான பெருமானை பார்ப்பன். பிராட்டியை பார்த்துட்டு அவன் அந்த ஓரக்கண்ணால பார்த்தாளோ இல்லையோ, நான் படைச்சத்துக்கே பிரயோஜனம் அடைஞ்சு விட்டேன்னு பெருமாள் ஆனந்தப்பட்டுறாராம். அவர் இவ்வளவு பெரிய சிருஷ்டி பண்ணி வச்சது எதுக்குன்னா, அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி. நாம ரொம்ப நன்னா ஏதானும் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி காட்டுவோம். இந்த தேசத்தினுடைய பிரதான மந்திரி வந்து பார்ப்பார். இங்க எல்லா வேலையும் அவருடைய ஒரு கண் பார்வை அங்கீகாரம் கிடைக்கிறதான்னு பார்த்துட்டே வேலை செய்வோம் இல்லையோ. நம்ம முதலாளி ஒரு நிமிஷம் அப்படி சிரிச்சான்னு, ஓஹோ நம்ம வேலை பண்ண வேலையெல்லாம் சாப்பல்யம் அடைஞ்சுடுத்துங்கிற இல்லையோ. அதை போல பெருமாள் எப்ப அந்த பிராட்டி ஓரக்கண்ணால் சிரித்த பார்வை பார்க்கிறாளோ, நாம் படைத்ததின் பயனை பெற்றோம்னு அப்பதான் பெருமாள் நினைச்சுக்கிறாரா. இப்ப இந்த பராசர பட்டர் கைகூப்பி அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி. எந்த ஒரு கடைக்கண் பார்வை பெருமானை ஆனந்தப்பட வைத்ததோ, ஜெகத் சிருஷ்டியே பிரயோஜனம் அடைந்ததுன்னு செய்ய வைத்ததோ, அந்த பார்வைக்கு அடியனுடைய வணக்கம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்றார். அப்ப லக்ஷ்மி தேவி பார்த்த உடனே பெருமாள் கண்டுபிடிச்சிட்டார். ஓ, வேற ஒண்ணுமில்லே, நமக்கு நம் அடியவனை ரட்சிக்கிறதுல இருக்கிற ஆசையை விட அவ ஸ்திரீ தாயானபடியாலே பிரஜையை ரட்சிக்கிற ஆசை அவளுக்கு அதிகமா இருக்கு. தேவை இருந்தா தானே கண்டுபிடிப்பே வரும். ரொம்ப நாளா சொல்றாளோ இல்லையோ, யாருக்கு ஒரு உந்துதல் இருக்கோ தேவை இருக்கோ அவ தான் கண்டுபிடிப்பா. பெருமாளுக்கு அவ்வளவு தூரம் இவாளை ரட்சிச்சுடணும்னு உந்துதல் இல்லை, இவ்வளவுதான் உண்மை. அவளுக்கு அதை விட உந்துதல் அதிகமா இருக்கு. என்னைக்குமே ஒரு தகப்பனாரை விட தாய்க்குத்தான் பிரஜையை காக்கிறதுல உந்துதல் அதிகமா இருக்கும். ஆகையால் மகாலட்சுமிக்கு நம்மளை ரட்சிக்கணுங்கிற ஆசை அதிகமா இருந்தது. உபதேசித்தாள் பெருமானுக்கு, பெருமானு மனம் கனிந்தார். இப்ப அவ பேசுற பேச்சிலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தது. தலையெடுக்குமாம் கல்யாண குணங்கள். இப்ப நீர் பூத்த நெருப்பு நீர் படுத்து, நெருப்பு கணக்கணக்கணான்னு பச்சிந்து எரியறது. சௌசீல்யம், வாத்சல்யம், சௌலபியம், சுவாமித்வம், இந்த குணங்களை அத்தனையும் பொழிந்தான். இனி நமக்கு ஓஹோங்கிற வாழ்க்கை தான். அப்ப பிராட்டி பண்றது என்ன? சிபாரிசு பண்றா. நம்ம விஷயத்தை கொண்டு போய் பெருமானிடத்துல பேசி, இவனுக்கு யார் தான் லோகத்தில் குற்றம் பண்ணாதவா, நீர் குற்றம் பண்ணாதவாளா வேணும்னா ஒத்துரும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாளோ இல்லையோ. அவன் புருஷனா கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்க மறுக்கிறாள், கொடுக்க வைக்கிறாள்.
இவன் முன்னாடி முன்னாடி பெருமானை நோக்கி வரணும், வர மாட்டேங்கிறான், வர வைக்கிறாள். அப்ப நம்மையும் திருத்துகிறாள், அவனையும் திருத்துகிறாள். இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. உபதேசம் பண்ணி 2 பேரையும் திருத்துவாள். உபதேசத்தாலே மீளாத போது உபதேசம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாள்னா அதுக்கு வழி வச்சிருக்கா. நம்மை, அதாவது ஜீவாத்மாக்களை அருளாலே திருத்தும். நம்மளை அனுகிரகிச்சு திருத்திருவலாம். பெருமானை அழகாலே திருத்தும். தன்னுடைய அழகை காட்டி அவனை திருத்தி விடுறாளா. அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான்னு பாசனம். பிராட்டியினுடைய கண் பார்வைக்கும் அவள் திருக்கழுத்தின் அழகுக்கும் அவள் தோள்களுடைய அணைப்புக்கும் அவருடைய புனிசிரிப்புக்கும் பகவான் மயங்கி இருப்பார். மயங்கி இருக்கிற சமயத்துல எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அந்த சமயம் பார்த்து பிராட்டி தனக்கு புடவை வேணும் நகை வேணும்னு கேட்க மாட்டா. அப்ப நமக்கு மோட்சம் வேணும்னு கேட்கிறாள். அதுதான் அவ பண்ற பெருத்த செயல். சிபாரிசு சிபாரிசுங்கிறாளோ இல்லையோ. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி இந்த சப்தம் எங்கேருந்து வந்து தெரியுமோ? ஸ்ரீஹி, ஸ்ரீஹினா லக்ஷ்மி, பார்ஸ்வம்னா பக்கத்திலே, பெருமாளுக்கு பக்கத்துல லக்ஷ்மி இருக்காளோ இல்லையோ. ஸ்ரீஹிங்கிற லக்ஷ்மி பெருமானுக்கு பார்ஸ்வத்துல இருந்து நம்ம விஷயத்துல எடுத்து சொல்றாளோ இல்லையோ. சிபாரிசுன்னு எடுத்து போட்டுக்கிட்டார். சிபாரிசு சிபாரிசுன்னு எங்கேருந்து வந்ததுன்னா ஸ்ரீ பார்ஸ்வம்ங்கிறது தான் சிபாரிசுன்னு எடுத்து போல் இருக்கு. இன்னைக்கு நாம பண்றதெல்லாம் சிபாரிசு அல்ல, அவ அன்னைக்கு பண்ணதுதான் சிபாரிசு. அப்ப பெருமானிடத்திலே நம்மை பற்றி பேசி இதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையோ. அப்ப வெந்நீராட்டம் கொதிச்சிருக்கார் பகவான், தண்ணீராட்டம் பிராட்டி அவனை ஆற்றி நமக்கு ஆட்படுத்தி விடுகிறாள், கொடுக்க வைக்கிறாள். இந்த உண்மையை தெரிஞ்சுனுட்டு தான் பிராட்டி நடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார். ராமானுஷர் பண்ணின உடனே பிராட்டி கேட்கிற என்ன வேணும்? அடுத்து பெருமானை மோட்சத்துக்கு உபாயமாக சரணமாக பற்ற போகிறேன், அதற்கு இருக்கிற உறுதி நிஷ்டையை தேவரீர் அனுகிரகிக்க வேணும். அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்சே, நீர் கேட்டதெல்லாம் உமக்கு கொடுத்தோம்னு சொல்ல அடுத்து பெருமாளிடத்துல நகர்ந்தார். ஸ்ரீமன் நாராயண தத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே, நாராயணனே உன் திருவடிகளை பற்றினேன், என்ன வேணும்னு கேட்டார். பரபக்தி பரஜான பரபக்தைக ஸ்வபாவம் மாம் குருஷ்வ சர்வாபராதான் க்ஷமஸ்வ சொன்ன உடனே பெருமாள் பதில் சொல்றார். அஸ்துதே தயேவ சர்வம் சம்பத்சதே யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ துவயமர்த்தானுசந்தானேன சக யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. ஆக பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி ஸ்ரீஹி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வெகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜஸ்வதைத தத்தாச தாசீகண ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி குரும கதம் ஸ்வாம் பயம். ஓரெழுத்து ஸ்ரீஹிங்கிற ஒற்றை எழுத்து சொல், இதன் பெருமையே என் வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியலையே, அப்புறம் உன்னுடைய பெரிய பெரிய திருநாமங்களுக்கு நான் எங்க பெருமை சொல்ல போறேன் என்று சதுஷ்லோகியில் ஆளவந்தார் முதல் ஸ்லோகத்தாலே விண்ணப்பம் என்றாள். பிராட்டி புருஷகாரம் பண்ணி நம்மை பெருமானோட சேர்த்து வைக்கிறாள். பகு ஆனந்தம் அவளுக்கும், சேத்துனட்டமேனு பெருமானுக்கும் பகு ஆனந்தம். இத்தனை யாருக்காக நடந்தது? பெருமாள் நின்றுருக்கார், பக்கத்துல பிராட்டி அமர்ந்திருக்கிறாள். ராமானுஜர் பிராட்டி திருவடிகளை பற்றினார். ஏன் சுவாமி இன்னைக்கு தேர்ந்தெடுத்தீர்னா? 2 பேரும் திருக்கோலத்தை பாருங்க. அமர்ந்த திருக்கோலத்துல ஸ்ரீரங்கநாச்சியார், நின்ன திருக்கோலத்துல நம்பெருமாள். வேடிக்கையா சொல்லணும்னா உட்காண்டிருக்கிறவா ஆணையிட போறா, நிற்கிறவா செய்ய போறா. தெரியலையாப்பா? யார் உட்காண்டிருக்காளோ அவ தான் செய்யன்னு சொல்ல போறா. உட்காண்டு தான் ஆணையிடணும். அதனாலதான் ராணி உட்காண்டிருக்கா. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா சொன்னபடி செய்வார். அவர் சொன்னபடிக்கு அவர் கேட்க வேண்டியதான். அவள் சொன்னபடி என்ன? கஞ்சாட காட்டியபடி சொன்னபடி செய்ய வேண்டியதில்லை. என்ன பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற நெருக்கம் அவ வாய் திறந்து பேசிக்கவே வேண்டாம். அவள் பார்த்தா அவன் புரிஞ்சுனுடுறான், அவன் பார்த்தா அவ புரிஞ்சுனுடுறான். துல்லசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசித்தேக்ஷணா. அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாச்சி, ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதன், திருவேங்கடமுடையானுக்கு அலர்மேல் மங்கத்தாயார், அலர்மேல் மங்கத்தாயாருக்கு திருவேங்கடமுடையான், தேவப்பெருமாளுக்கு பெருந்தேவித்தாயார், பெருந்தேவித்தாயாருக்கு தேவப்பெருமாள், எதுகிரி எதிராஜ நாச்சியாருக்கு செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளைக்கு எதிராஜ நாச்சியார், பிருந்தாரண்ய நிவாசனான ருக்மிணி தேவிக்கு கார்சாரதி பெருமாள், பார்சாதி பெருமாளுக்கு ருக்மிணி தேவி தான். அந்தந்த ஊர் அவாவா ஊர் பெருமாள் தாயார் யாரோ அந்த பெருமாளுக்கு அந்த தாயார் தான், அந்த தாயாருக்கு அந்த பெருமாள் தான். எப்போதும் விட்டு பிரியாமல் இருந்து ஒன்றாக கூடியிருந்து நம்ம ரட்சித்து கொண்டே இருக்காளோ இல்லையோ. அப்படிப்பட்ட பிராட்டி புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். அவர் புருஷகாரம் பண்ணாதான் நமக்கு சந்தேகம் வரும். விபீஷணன் இப்ப வரச்சே பிராட்டியே இல்லையே. சீதா அசோகவனத்துலன்னா இருந்தாள்னா, சீதா அசோகவனத்துக்கு லங்கைக்குள்ள போனதே ஒரு சரணாகதன்னு விபீஷணனை உருவாக்கத்தான். அவ உள்ள போய்த்தான் இவரை உருவாக்கினதே. அதனால அவள் அனுகிரகத்தால தான் சரணாதி பலிச்சிருக்கு. இன்னொன்னு சொல்லுவா, இப்ப சுக்ரீவன் முதலானவர்லாம் ராமனிடத்தில் கைப்பிடிச்சுனுட்டா சரணாதி பலிச்சு போச்சு இல்லையோ. அப்ப சுக்ரீவன் நண்பன் ஆயிட்டாரே, சீதா அங்க இல்லவே இல்லையேன்னா இதை ஹனுமானே சொல்றார். ஆகாச மார்க்கத்துல சீதையை உன்னை ராவணன் தூக்கின்னு போயிட்டு இருந்தார்,
நாங்கெல்லாம் ரிஷமூக பர்வத்தத்துல கீழே உட்காண்டிருந்தோம். தேவரீருடைய திருவாபரணங்களை மூட்டையா கட்டி அடியோங்களுக்கு நடுவில் போட்டது. அந்த திருவாபரணம் மூலம் உம்ம அனுகிரகத்தை பெற்றுத்தான் நாங்க ராமனையே பற்றினது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் அவள் அனுகிரகம் இருந்தாலே ஒழிய ராமன் ஒரு நாளும் காரியம் செய்யான். அந்த பிராட்டியும் பெருமாளும் பிரியாமல் எப்போதும் இருந்து அடியார்கள் அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கட்டும். அப்ப பிராட்டி புருஷகாரத்துவம் பண்றாள்ங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டோம். அந்த பிராட்டிய கிடைக்கிறதுக்கு இப்ப யாரை பற்றணும்? பெருமான பற்றணும்னா பிராட்டியன்னு தெரிஞ்சுட்டோம். பிராட்டிய பற்ற வேணும்னா யாரை பற்ற வேண்டும் என்னால் அதுக்கு ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. பாபிட்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரிய பக்தையா முக்தவ் தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். ஆச்சாரியனிடத்துல சரணாகதி பண்ணாலே ஒழிய பிராட்டி கிடைக்க மாட்டாள். பிராட்டி கிடைத்தாலே ஒழிய பெருமான் திருவடிகள் கிடைக்காது. அப்படி ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்றார்? இன்னும் நேத்திக்கு சொன்னதுல ஒன்று விட்டு வச்சிருக்கேன். ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. சரணாகதனுக்கு என்னென்ன நிலைப்பாடுகள் ஏற்படுகின்றனன்னு பார்க்கணும். ஓர் ரெண்டு சரணாகதி என்னங்கிறதையும் சொல்லணும். சரணாகதர்கள் சரணாகதி ஆனப்புறம் எப்படி வாழணுங்கிறதையும் சொல்லணும். இது அத்தனையும் நாளை மாலை 3:30 மணிக்கு இந்த இடத்துல உபன்யாசம். அவசியம் எல்லாரும் வந்து சேரணும்னு பிரார்த்திக்கிறேன்.